இருந்தால் போங்கள். ஓ சும்மா வைக்கவோ, சும்மா வைங்க பாப்போம் மண்டுக்கு. ஆமா எந்த ஊரில் ஒரு அம்மா, அவருக்கு 70 வயசு. 70 வயசில் மோட்டர் பைக் ஓடுவா, தனியாக தோட்டம் செய்கிறா, பெரிய மாங்கண்டு தோட்டம் பூக்கண்டு எல்லாம் வச்சிருக்கிறா. நீங்கள் மோட்டர் பைக்கெல்லாம் ஓடுவீங்களான்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அதை எப்போ பழகினீங்க? ஏன்னா சில பேருக்கு சின்னல பழகினா அப்படியே விட்டுருவீங்க. நீங்கள் எப்போ பழகினீங்க? நான் 2016 முதல் எக்ஸாம் எழுதினேன். 2016 எக்ஸாம் எழுதினீங்க? 50க்கு பிறகு தானே அது? ஆமா பாருங்க எப்படி துளைச்சோண்டு போயிருக்கேன்னு சொல்லி. 26 அடி கொண்டு வைக்கணும். ஒரு தினம் கண்டு ஒரு தினம் கண்டு முட்டை கூட 26 அடி 16 26 கேட்டுகள் இதுகள்லேருந்து அனர்த்தங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதாவது மாடன்ட்டு சொல்கிறது கோமாதா. அதுக்கு இப்போ இவ்வளவோ வரவேற்புகள் நடக்குது இப்போ மாட்டுக்கு. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி. என்னன்னு சொன்னால், எங்களோட இடத்தை காட்ட போகிறேன். எங்களோட இடத்துல ஒரு வித்தியாசமான முயற்சியை காட்ட போகிறேன். என்னன்னு சொன்னால், எங்களோட தமிழ் பிரதேசத்தில் பெண்கள் வந்து ஃபிசிக்கலாக வலிமைமிக்கவர்கள். ஃபிசிக்கலி இல்லை, மென்டலியும் ஃபிட்னஸ் ஆன ஆக்கள். எந்த ஊரில் ஒரு அம்மா, அவருக்கு 70 வயசு. 70 வயசில் மோட்டர் பைக் ஓடுவா, தனியாக தோட்டம் செய்கிறா, பெரிய மாங்கண்டு தோட்டம் பூக்கண்டு எல்லாம் வச்சிருக்கிறா, நிறைய தாவரங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறா. பிள்ளையக்காண்டு சொல்கிறது நிறைய ஒரு வித்தியாசமான முயற்சி. 70 வயசில் இப்படி ஒரு ஆள் இருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அப்போ இந்த காணொலியை பார்க்குறாங்களே 7 மாணவர் அதை மெட்ட வைக்கும் பகிர்ந்து விடுங்கோ. இப்போ அந்த அக்காவை நேர்காணல் செய்து அவரோட முயற்சிகளையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ காணொலிக்குள்ள போவோம். அந்த வகையில் ஈழத்தில் இருக்கிற ஒரு வயதிலேயும் ஒரு தன்னை விட்டு கொடுக்காம ஒரு துணிவாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வீரப்பெண்மணியை தான் இன்றைக்கு நான் அடையாளம் காட்ட போகிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை பற்றி எங்களுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம். எனது பேர் கனகசிங்கம் பரமேஸ்வரி. ஆமாம். எனது பிறப்பு வந்து மீசாலை. ஆமாம். கல்வி பயின்றது மீசாலை விக்னேஸ்வரா. காப்புதா சாதாரணத்தில் சித்தியதி டெக்கிக்கு போக வீட்டுக்காரர் அனுமதி தரே இல்லை, படிக்க விடாது. அப்போ வந்து என்ன பிறகு என்ற சிறு தொழில் தையல் அதுகளில் முன்னேற்றம் மற்றும் அண்ணாவுடன் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு அவற்ற முயற்சியால் இப்போ விவசாயத்திலே ஒரு செடிகளும் பெரிய மதிப்புகளும் வாங்கி கொண்டு இருக்கிறார். அதாவது இந்த இடத்துல ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு உற்பத்தி நிலையமாகவும் இந்த வீடு இருக்குது. மற்றவர்களுக்கு நாட்டுகளை வழங்குறது, கண்டுகளை வழங்குறது. மிரிசுவில் துர்க்கமங்கலுக்கு பக்கத்தில் வந்து பிள்ளையக்காண்ட வீடு வந்து கேட்டால் காட்டுவினும். பட் வந்து நீங்கள் நாட்டுகளையும் வேண்டிக் கொள்ளலாம். நேரடியாக விடயத்துக்கு வந்தால் உங்களுக்கு இந்த வயதிலேயும் மற்ற பெண்களுக்கு, அதாவது இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து டிக்டாக்கையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்துக்கொண்டு அம்மா தான் படுக்கையில் கொண்டு தேத்தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்படியே இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த வயதிலேயும் ஒரு சுறுசுறுப்பாகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் வாழ்கிறீங்க. அதுக்கு முதல் பாராட்டுக்கள். அது எப்படி சாத்தியமாகினது? சாத்தியம் எனக்கு அந்த மனநிலை. இப்போ நான் 2006 கணவரை இழந்துட்டேன். 2006. அப்போ எனக்கு அண்ணன் சொல்லிச்சிடும் வந்து மீசாலையில் இருக்கணும்ண்டு. அப்போ எனக்கு இந்த படுத்தமிழ திட்டத்தில் காணி இருந்தது. அப்போ பார்த்தேன். அப்போ இந்த காணி அப்படி அங்கே இருந்தால் இது அழிஞ்சு போகும். அப்போ நான் வந்து மோட்டர்கள் போட்டு நான் உடனே அப்போ சொல்லுவேன். நான் சொன்னேன், மோட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இங்கே இருக்க வேணும், உங்க வந்து போகிறேன் என்று சொன்னேன். அப்போ அவையும் அதுக்கு அனுமதி தந்து முதல் தற்காலிக வீடு தந்திடும். அது பிறகு அந்த நல்ல இந்தியன் வீடு திட்டம் தந்து நான் அதில் குடிங்க பண்ணி எனது வாழ்க்கையை கொண்டு செல்கிறேன். அப்போ 2006க்கு பிறகு தான் டேர்னிங் பாயிண்ட். அவர் இல்லாமல் போனால் அதுக்கு முன்னமே உங்களுக்கு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அப்படி தனி இதெல்லாம் செய்யணும்ன்றது எத்தனை வயது அப்போ அது நடக்க? 49. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்குது, தனியாகவும் சாதிக்கலாம்னு சொல்லி. இந்த இடத்துல இருக்கிற ஆட்களுக்கு ஒரு வித்தியாசமான முயற்சி உள்ள பெண்கள். எங்கள் அம்மா இந்த இடம், அதால் எனக்கு தென்மராட்சி பெண்கள் எல்லாம் அங்கேயுமே விட்டு கொடுக்குறீங்களா? கனி மற்றவர்கள் எல்லாம் குறைஞ்சாகலன்னு சொல்ல வரையில் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு பிரச்சனை வந்த பிறகு துவண்டு போகாமல் எதிர்நீச்சல் போடுறாக்கள் நெஞ்சத்தையாக்கள். 49 வயசில் கணவரை இழந்தோடனே அவள் இப்படி ஒரு வீடு நட போட்டு கொண்டிருக்கிறா. உங்கள்கிட்ட இந்த முயற்சிகளை நீங்கள் செய்யக்க ஆரம்பத்தில் இது வராது,
இது எங்கே வரப்போதா கவுதில் என்ன லாபம் வரப்போகுதுன்னு நிறைய பேர் உங்களை ஒரு ஏளனமாக பார்த்துருப்பீங்க. அது நார்மலாங்கிற சமூகத்தில் இருக்குதானே. அந்த நேரம் கூட மனதில் என்ன நினைச்ச நீங்கள்? நான் இது கை காய்ச்சால் கமுகு காய்க்கும் என்ற அளவுக்கு எனது வாழ்க்கையை கொண்டது. நல்லா இருக்கு வசனம். என்ன திருப்ப சொல்லுங்க. கை காய்ச்சால் கமுகு காய்க்கும். கை காய்ச்சான்னா இந்த தொப்பளமா வரும் காய்ச்சி அந்த தண்ணி ஊற்றி கை காய்ச்சால் கமுகும் காய்க்கும். அதால ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கடினமாக உழைச்சதால வெற்றி கிடைச்சிருக்குது. சூப்பர். நீங்கள் இப்போ ஒரு இந்த விவசாயத்தில் நிறைய இந்த ஏஐயாக்கள் எல்லாம் இங்கே வாரவே ஒரு சாதனை மாதிரி செய்த பிறகு நிறைய பேர் முதல் 7 ஆக்களும் சிலவளும் உங்கள்ட்ட அலுவலுக்கு வந்திருப்பினோம். அதைய பார்த்தா என்ன நினைக்கிறீங்க மனசுக்கு? வெளியில் ஆக்களை சொல்ல தேவையில்லை, மனதுக்கு உங்களுக்கு என்ன நினைப்பு வருது? மெல்லன பாயும் தண்ணீர் கல்லையும் இருக்கும். அது மாதிரி அப்படியே சொன்னது. இப்போ என்னட்ட வருகின மண்டதை இந்த மனதுக்கு நினைச்சு கொண்டு அவைக்கு உதவிதான் செய்து கொடுப்பேன். இந்த இடத்த உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பினோம். உதவிகள்ன்றது மறக்க முடியாது. இங்கே எல்லா மக்களுமே உதவி செய்வினோம். அது எங்களுக்கு ஒரு பரம்பரையில் ஊர்ன ஒரு விஷயம் தானே. யாருன்னாலும் உதவி செய்வோம் அறியாமல். அப்படி உதவி செய்தாக்களை இந்த இடத்த நினைவு கூறணும். ஏன்னா உங்களோட இது உலகத்தில் இருந்து எல்லா இடம் பார்க்க போயிடும். அப்போ அவைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். பிள்ளையாக்காங்களை சொல்லியிருக்காங்க யார் யார் உங்களுக்கு உதவி செய்யுது? இப்போ விவசாயத்தினக்கெல்லாம் உதவி செய்திருக்கு. கண்டிப்பாக அதில் தான் எதிர்பார்க்கணும். மற்றது தென்னையாக இது செய்திருக்கு. மற்ற சமுத்தி அதாலும் செய்திருக்கணும். கண்டிப்பாக வேற உற்றார் உறவினர் சொந்தக்காரருக்கு நல்ல மோட்டிவேஷனா அந்த உங்களை சில பேர் சொல்லிக்கணும். மக்கா நீங்க என்ன வச்சாலும் தரும் அப்படி பார்க்கவே தெரியுதான் சொன்னார். அந்த அப்படி சொல்றாங்களே அதுதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அப்படி நிறைய பேர் சொல்றவே. பட் நான் இந்த மரக்கறி உற்பத்தி இப்போ குரங்குன்ற சொல்ல இல்லாட்டா என்னது உற்பத்தி செய்து தந்தைக்கும் கொடுத்து எந்த மீசால பிறந்த மண்ணுக்கும் கொண்டே கொடுக்குறாரு. அங்கே போக சொல்லுவினம் இந்த மிருதுவில் என்ன தோட்டக்காரி வந்துட்டான்னு சொல்லி அந்த மீசால மரக்கறி கடைக்கும் கொடுக்குறீங்களா? ஆமாம். என்ன வாழ்த்துக்கள், சூப்பராக இருக்குது. இந்த இப்போதைய இருக்கிற ஆட்களுக்கு விவசாயம் செய்யறதுலேயும் ஈடுபாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. மற்றது விவசாயம் செய்து காசு உழைக்கிறதுலும் பார்க்க வேறு ஏதாவது தொழில் செய்வோம்னு யோசிக்கணும். ஆனால் விவசாயத்தில் நல்ல மன நிம்மதியெல்லாம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு அது விருப்பம் நான் செய்கிறேன். நான் அவைக்கு என்ன சொல்ல வாரீங்க? இப்போ மற்ற தொழில்களை விட விவசாயம் உங்களுக்கு எத்தனை வீதம் மன நிறைவை தருது? அது பொழுதுபோக்காயும் இருக்குது. மற்றது நாங்கள் அதை செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு கோபம் வந்தாலும் அந்த அதுக்கு பயிரை அப்படி செய்யணும். எங்களை கோபங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். இதுக்கான விஷயத்துக்கு சொல்றவே இல்லை. அந்த வெட்டுற கொத்துற கொத்தேக எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். நீங்கள் மோட்டர் வெஹிக்கிளாக ஓடுவீங்களான்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அதை எப்போ பழகினீங்க? ஏன்னா சில பேருக்கு சின்னல பழகலைன்னா அப்படியே விட்டுருவீங்க. நீங்கள் எப்போ பழகினீங்க? நான் 2016 முதல் எக்ஸாம் எழுதினேன். 2016 இல்லையா எக்ஸாம் எழுதினீங்க? 50க்கு பிறகு தானே அது? எக்ஸாம் எழுதி போட்டு ட்ரையல் காட்டையில் இப்போ இந்த ஒரே ரோட்டில் எக்ஸாம் வருதுண்டா அப்புறம் விட்டுட்டேன். பிறகு திரும்ப அதுக்கு பிறகு 2018-19 அண்ணா வருத்தமாக்கினவர். அப்போ 2 மாதம் அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் மீசாலையை போய் வந்தேன். சொன்னேன் ஒவ்வொரு நாளும் வந்து போக தெரியும் அதில் மோட்டர் சைக்கிள் எடுக்கத்தான் வேணும்னு சொல்லி. அப்போ அவர் சரி யோமென்று சொன்னார். அவர் அண்டு எடுத்து வந்து முதல் நாள் அவர் தான் காசு வந்து எடுத்து கொண்டு வர அடுத்த நாள் அவர் இயற்கை எதிர்க்கிட்டார். அண்ணாவும் இல்லை. அண்ணாவும் இந்த இடத்த என்ன மட்டும் சொல்லணுங்க டைம். நான் அதை கட்டாயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. ஏன்னா இந்த காலத்தில் பெற்றாரையே பிள்ளைகள் பார்க்குறது குறைவு. நீங்கள் உங்களோட அண்ணாட வைஃபை வச்சு பார்க்குறீங்க. அது உங்களுக்கு உங்களோட நிலையில் அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்களே சொல்லுங்கள். அதாவது எப்படி உணர்கிறீர்கள்? அது கட்டாயம் இந்த இடத்து தேவையான ஒரு வேண்டியாக்கள் வந்து ஒரு தரம் வந்து அப்போ சொன்னேன் நான் அவங்கள்ட்ட கடவுளே எல்லாம் இருக்குது. அவை அதை விரும்ப இல்லை. சரி. அப்போ மீசாலையில் நான் அக்கா எங்களோட சொந்த வீட்டில் இருந்தவா. அப்போ அங்கே எங்களுடைய அக்கா வந்து கொஞ்சம் அவள் பார்க்க மாட்டான். அவன் கொஞ்சம் வயசா இவ விட வயசு கூடினவன். அப்போ இப்போ வெள்ளம் அங்கே. அப்போ அதுக்கு முன்னாடியே அப்போ அம்பியா டிஸ்பென்சரிலாம் போய் மருந்து குளுக்கோஸ் ஏற்றிருந்தாங்க. அப்போ வர 7 மணி ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் தெருப்பளிக்க திரிக்க போனோம். ஆனபடியால் நான் இங்கே கொண்டு வந்து கணேஷ் டாக்டர்கிட்ட மருந்து எடுத்தேன். இந்த டாக்டர் அவர்கிட்ட மருந்து எடுத்து ஒரு அளவில் பிடிச்சி கொண்டு எல்லாம் சுகமாக ஆட்டோவில் ஓட்டிக்கணும். ஆட்டோவில் போகிறோம். அப்போ பேருந்து இப்போ ஒரு நாள் நான் தான் பழமையாக பிடிச்சோண்டு ஒரு அன்று தானே போய் பார்த்துணும் இருந்துட்டு வந்துட்டா வீட்டு. அது இப்போ சொல்லிங்கன்னா முதலாவது கார்டு தைக்கண்டு வயசு தானே.
அப்போ அதில் ஒரு இந்திரியோட நேரம் இது படிச்சுட்டு தண்டிடும். அப்போ நான் உடனே விழுந்த உடனே இது அடுத்த கணித போய் மருந்து எடுக்க சொன்னார் பார்க்க வேணுமெண்டு. உடனே தந்தவர் மருந்து. அப்போ பார்க்க வேணுமெண்டு கொண்டு போக சொன்னார். இது ஒரு வித்தியாசம் போகுது, ஆப்ரேஷன் செய்ய வேணுமெண்டு. அப்போ இவ்வளோ முடிக்க மாட்டேங்க அவர் சொன்னார். அதுக்கு கூடு மொழியும் குறையாது 6 லட்சம். அப்போ பின்ன நொதோனுக்கு புக் பண்ணி அங்கே போய் எல்லாம் டெஸ்டிங்கும் முடிஞ்சது. அவன் 4:20 சொல்லி ஓகே பண்ணிங்க. எல்லாம் உங்களோட நீங்கள் உள்ள ஜாசெல்லாம் செய்றீங்க. அப்போ செய்வமண்டு விளைச்சிட்டு எல்லாம் செய்து தியேட்டருக்கு கொண்டு போட்டணும். பேருந்து வர சொல்லி கூப்பிட்டுனோம் என்ன என்னம்மாண்டு. அப்போ அவள் என்ன குளிசுகள் பாய்க்கணும்னு நான் சொன்னேன். இப்படி அலர்ஜிக்கு இருந்துட்டு பாய்ப்பா, மற்றும்படி அதை இதாக எடுக்கிற இல்லை. மற்றது ப்ரெஷருக்கும் அந்த நேரம் பாய்ப்பா, மற்றும்படி இல்லை. அம்மா அப்போ முதலாவது அண்டை விழுந்த காட்டுறேன். இப்போ இனி 2வது மாறதுக்கு இருக்குது. அம்மா 50க்கு 50 சொல்லிச்சேன். நான் சொன்னேன் எனக்கு சம்மதம் இல்லை, எனக்கு சம்மதம் இல்லை. நான் பார்க்குறேன். நான் அப்போ சொல்லிட்டேன் அம்மா இன்ஜெக்ஷன் ஆக்கி அப்படி எல்லாம் சீரழிவு செய்ய வேண்டி வரமாட்டேன். நான் சொன்னேன் இது என் அண்ணையும் இல்லை, என்னோட வந்து இப்போ இருந்தபடியாக நான் கொண்டு வந்தேன். இனி அவையின் சகோதரத்தின் சம்மதம் ஓமன்ட்டு சொன்னால் கொண்டு வரேன். அப்போ அவை திரும்ப திரும்ப கேட்டணும் அம்மா செய்யுங்கோ அவன்ட்டு. நான் சொன்னேன் நான் ஒரு உயிர்கொல்லியாக மாற வேணுமெண்டு. அந்த அளவில் நான் திரும்பி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து இப்போ ஒரு மாதம்க்கு 5-29. ஓ உங்களை பொண்ணுங்க நீங்கள் எத்தனையா நம்பர்? 4ஆம் நம்பரா? சரி கேட்டு நான் சும்மா ஏன் நான் இதை பதிவு செய்ய விரும்பினான்டா, இந்த காலத்தில் இப்படி ஆக்கள் இல்லை, குறைவு. இங்கே அது பேணப்படுது இட்ட வரைக்கும், இந்த வயதுலேயும் பேணப்படுது. உங்களோட வயசுக்கு அதாவது உங்களை மேனேஜ் பண்ணுறது நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்களா, அது வேற கதை. 1000ல் ஒரு ஆள் தான் இப்படி இருக்கும். அப்படி ஒரு எண்ணத்தோடையும் வேலை செய்கிறீங்களன்றதை சொல்லணும்னு நினைச்சேன். மாங்கன்னு வச்சிருக்கிறீங்களா டொம் ஜெசியா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது எப்படி, அது ஆரம்பம் என்ன, எப்போ தொடங்கினீங்க, அது எவ்வளவுக்கு பிரயோசனமாக இருக்குது? 2020ஆம் ஆண்டு தந்தவன். அப்போ முதல் மாங்கண்டு வச்சு அப்போ முதல் தொழிற்சினா பூக்க கட் பண்ண புறா தொழிற்சினா பூ கட் பண்ண திரும்பவும் வரமாண்டு. அப்போ பிஞ்சாக்கின பிறகு பூவை கட் பண்ண சொல்லி 3ஆம் வருஷத்துக்கு பிறகுதான் எங்களை காய்க்கப்பட சொன்னோம். ஏன்னு கேட்டால் மரம் தைரியம் பிறகு காய்க்கப்படும். ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் காய்க்கும், ஆனால் நீங்கள் விட்டா மரம் பாதிக்கப்படும். சரி சரி சரி. முதல் வாரம் அறுவடை விடாம அந்த பூவை பட்டி வெட்டி விட்டு பூவை இல்லை இப்போ பிஞ்சாக்கின பிறகு விட்டோம். அப்போ 3ஆம் வருஷத்துக்கு பிறகு இப்போ பரவாயில்ல காய்க்குது. நீங்கள் இங்கே டொம்ஜிசி கண்டு உற்பத்தி செய்து கொடுக்குறீங்களோ பதிவு வச்சு? இல்லை. அப்போ அவை தந்தவ உலக வங்கி பிறகு ஒரு 40 கண்டு வீட்டுக்கு தந்தவ. மற்ற விவசாய இந்த ஏபிசி ஆளும் ஒரு 10 கண்டு தந்தவ. அப்போ அதில் 80-90 கண்டு கிட்ட நிற்கி. அந்நேரம் என்ன எத்தனை மாதம் மட்டும் படிச்ச நீங்கள்? காப்பதா சாதாரணம், அதாவது எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி மட்டும் படிச்ச நீங்கள் இங்கிலீஷ் எல்லாம் கதைப்பீங்க, கதைக்கிறதெல்லாம் விளங்கும். சும்மா பரவாயில்ல, நாங்கள் அப்போ இங்கிலீஷ் கட்டாயம் இல்லை. அது சரியான விளங்கும். ஓ எனக்கு எண்கணிதம் பண்ணால் நல்ல இது தமிழ் நண்டி இலக்கியம் டி எல்லாம் இது இந்த பட்டதை 15 போட்டேன் நான். அப்போ நான் சமயத்துக்கு டி என்று போட்டு போட்டேன். இப்போ ஹோம் சயின்ஸ் அதுகளுக்கு போட்டிருந்தா அடுப்பட்டு இருக்கேன் டீச்சிங். ஓ அப்போ இருக்கு ஓயிலோட எடுத்தவே இல்லை முதல் முறாலங்கள்ல. ரைட். கடைசியாக ஒரு கேள்வி, அதுக்கு பிறகு உங்களோட வீட்டு தோட்டங்களை காட்டுவோம் கொண்டு போய் மக்களுக்கு. கடைசியாக ஒரு கேள்வி, எங்களால் எதுவுமே முடியாது அல்லது இனி இருந்து என்னத்தை பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் போர் அடிக்குது, நித்திரை ஒழுமையா ஒரு ஐடியாவும் மண்டைக்குள்ள வருதில்லை என்று நிறைய பேர் நினைப்பிடும். அவைக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக ஒரு வார்த்தை என்ன சொல்லுவீங்க? காலமே 4:30க்கு வலிக்கு எழும்பிடுவேன். இப்போ பால் மாடு நிற்கிது, பல்லதுலைக்கு முகம் கழுவி போட்டு பால் எடுத்து வந்து 2 பேருக்கு கொடுப்பான். முழங்கால் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையோ? முழங்கால் பிரச்சனை வெரிகோஸ் இருக்கு, அது நின்று வந்திருக்கு. பரம்பரையிலும் இருக்காரு. அண்ணா அப்பாவுக்கு இருந்தது, அது இருந்தா ஏதோ எந்த வாழ்வாதாரத்தை கொண்டு, அதாவது போர் அடிக்கிற மாதிரி உங்களை நீங்கள் யோசிக்கிறது இல்லை. 4:30 ஒலிம்பிடியல். 4:30 ஒலிம்பிடியல். ரைட். மாடே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பண்ணது தானே, மாடம் வளர்க்குறாம்மா. இந்த வயதுல மாடம் வளர்த்தனால் ஆவின் வந்து கிடைச்சதால 6 அப்படியே கொடுத்துடலாம்.
இங்கே அது ஒரு பிரச்சனை. இந்த குரங்கு நாய்கள் வந்து இங்கே ஒரு தொல்லை. அது நாங்கள் உரிய அரசியல்வாதிகள்டையும் அந்த கோரிக்கை முன் வச்சிருக்கணும், செய்தி நம்ம நம்புகிறேன். இப்போ அக்காட தோட்டங்களை போய் பார்ப்போம். ஒரு வித்தியாசமான மோட்டிவேஷனான ஆள். இப்போவே காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு காட்டினதில் நானும் பெரும் மகிழ்வு அடைகிறேன். இந்த நேர்காணலை தந்தமைக்காக மனமார்ந்த நன்றிகள் அக்கா. நன்றி. இதில் ஒரு அழகான மரம் நிற்குது. எனக்கு இந்த பேர் தெரியல, அக்காட்டியே கேட்போம். இது என்ன மரம்? இது சித்தரத்தை. இது அந்த வயோதிப காலத்தில் அந்த இழுப்பு இருக்கிற காலத்தில் அந்த குளிசை முட்டுக்கோ குளிசை அண்டு அந்த முட்டு குளிசை இழுப்பு அங்கே என்ன சேடம் இழுக்கிறதா? சேடம் இழுக்கிறதுக்கு குளிசை தருவினம். அப்போ அவைய இந்த கிழங்கில் எடுத்து வச்சு கொடுக்கும். சரி 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 சரி. இது கரும்பா. இது விவிலையில அம்மாந்தோட்டை விவிலைக்கு போன இடத்துல விவசாயத்தின கிளத்தால விவிலை அம்பாந்தோட்டைன்றது அம்மாந்தோட்டையை போட்டு அதில் விவிலையில வரைக்க வாங்கி கொண்டு வந்து எங்களோட உற்பத்தியை பெருக்கி எடுத்தீங்களா கருவா இதுல இருந்து? ஆமாம். இது எப்படி என்ன மாதிரி இது பட்டை எடுக்கிறதா? பட்டை வண்டி போட்டு அப்படி கொட்டை நாள் அடித்து போட்டு காய வைக்கணுமா? பிராண்டி போட்டு நிழல் இடத்துல வைக்கணும். என்னென்னு பதப்படுத்துறது? பதம் நெல்லுக்க வைக்க சுருடி சுருடி வரும். இது அக்காட நாட்டு மேடை. சொல்லுங்க இதில் பற்றி. ஆகாய தாமரை. ஆகாய தாமரை. ஆமாம். கருவாக்கண்டு இது பண்ணி அப்படியே பூக்கண்டுகள். இந்த கருவாக்கண்டெல்லாம் நீங்கள் விற்பனை செய்கிறீங்களா? ஒரு கருவாக்கண்டை எவ்வளோ எடுத்து கொடுப்பீங்க? 100 ரூபா. 100 ரூபாய்க்கு ஒரு கருவாக்கண்டு. மற்ற பூக்கண்டுகள் ஐந்தூரியம் நிற்குதானே? ஐந்தூரிய கண்டு எவ்வளவு? அது 300 ரூபா. 300. மற்ற இது ஈரப்பிலா கண்டு எவ்வளவு? அது 500 ரூபா. 500 ரூபா இந்த கண்டு. நல்லா வந்தானே. இந்த ஈரப்பிலாவை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி சமைக்கணும் அதில் பற்றி சொல்லுங்க ஆக்களுக்கு. ஈரப்பிலா நல்ல முத்தின பிள்ளா காண்டால் நல்லா பட்டு கொஞ்சம் வெட்டுற கத்தி மற்றது உள்ளி மிளகு பிரதானமாக போடணும். எங்களுக்கு வந்து சிலர் ஆண்களுக்கு விரும்புகிறே இல்லை. அதுக்காக வந்து உள்ளி மிளகு கூடுதலாக போட்டு சமைச்சால் அது இந்த டேஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல விருப்பம். அங்கே விட்டு அடிக்கடி சமைக்கிறவ சிங்களாக்கள் கூட இது இல்லை சாப்பிட்றது. ஆமாம் ஆமாம். மற்ற இதுக்கு மட்டும் மூலிகை தான் எல்லாம் இப்போ வராதான் பேர் வருது இல்லை. புதினா புதினா புதினா. தேநீருக்கு போட்டு குடிக்கலாம். புதினா அந்த மருத்துவ குணங்களை சொல்லுங்க. அதில் எல்லா வகையான மருத்துவ குணமும் இருக்குது. அப்போ தேநீருக்கு போடலாம். மற்ற சுண்டல் வறுத்து சாப்பிடலாம். வறுத்து சாப்பிடலாம். அப்படி இதுவும் ஒரு மூலிகை தான். முல்லைத்தீவில் வாங்கினாங்க. இப்போ பெயர் பெறாது. கற்பூர வள்ளி மாதிரி உண்டு. இந்த நாட்டு மாடியெல்லாம் உங்களுக்கு யார் அமைச்சு தந்த இந்த மேல் செட் எல்லாம்? வேர்ல்விஷன். அக்கா துவக்கோட வாரீங்க. இது என்ன லைசன்ஸ் தந்ததோ? லைசன்ஸ் 24,500 சட்டம் கட்டி நாங்கள் எடுத்தோம். டிஎஸ் ஆஃபீஸில். ஆமாம். இங்கே குரங்குகளாக்கு பாருங்க பாப்போம். குரங்கு இருக்குதானே. இது அந்த சின்ன போல்ஸ் மாதிரி கொண்டு சின்ன லோட் பண்ணுங்க அப்படி என்று சும்மா உதக்கு பார்த்தோன்னே ஓடிடுவாங்க. என்ன திருப்பி காட்டுங்க. கிளிக்காக இருந்தால் போங்கள். சும்மா வைக்கவா? சும்மா வைங்க பாப்போம் மண்டுக்கு. ஆமாம் தகரத்தில் ஓட்ட துளைக்குமே. அங்கே யாரும் நின்றா சரி கதை என்ன நிற்கிற குராங்கு அங்காலே அங்காலே. இதுதான் எங்களோட தென்மராட்சி மக்களுக்கு இப்போ ஒரே ஒரு விடுதலை இந்த துவாக்கு தான். என்ன லோட் பண்ணுறது? இதுக்குள்ள இந்த போல்ஸ் மாதிரி கொண்டு எவ்வளவு இதுக்குள்ள போட்டா சரி. குராங்க விழுமோ? நாங்கள் விழக்கூடியதா செய்யல. பாவம் உண்டு. நல்ல கதை தான். விட்டா கரைச்சிலக்கா போட்டு தள்ளி விடணும் மக்களை. இதுதான் அந்த குண்டு. எவ்வளோ சைஸ் பாருங்க. சரியான சின்ன. இதை ஆல்ரெடி இதில் லோட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன லோட் பண்ணிட்டீங்க? லோட் பண்ணுங்க. தனி என்றாலும் உஷாராக தான் இருக்கிறீங்க. வந்தா வடி தான். நான் ஒருக்கா சுட்டு பார்க்கடா அப்படி இருக்குமெண்டு. இதில் பிளாஸ்டிக் ஒன்றுக்கு வச்சு பார்ப்போம். மக்களுக்கு காட்டுவோம் எவ்வளோ அந்த இதாண்டுமெண்டு. இப்போ இதில் ஒரு சட்டியை கொழுவி இருக்கிறேன். இந்த துவக்கால சுட இதால் சுட
எவ்வளவு பெரிய ஓட்டை வருதுன்னு பாருங்க. இதுதான் எங்களோட மக்களுக்கு இங்கே குரங்கு காவலுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி துளைக்குதுன்னு பிறகு காட்டுவேன். இப்போ இதில் ஒன்று இல்லை. இந்த சிவப்பு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளால இந்த ரெண்டு இந்த பச்சைக்குள்ளால ரெண்டும் தெரிஞ்சா எங்களோட எய்ம் வந்து சரி. ஆமா பாருங்க எப்படி துளைச்சோண்டு போயிருக்கேன்னு சொல்லி. இந்த சட்டியில இதேல வடையாளம் பெரும் என்ன குரங்குக்கு பொறுத்தெடுத்த வட்டா விழுதினம் என்ன. இது 3/4 ஏக்கர் காணியும். இந்த தென்னை மரங்களை பராமரிக்கிறத பற்றி சொல்லுங்க, என்ன செய்யறீங்கன்னு சொல்லி. என்ன சின்னல்ல வச்சு பராமரித்து கொண்டு வந்துட்டோம். இப்போ எல்லாம் காய்க்கிற பருவமாகுது. அப்போ சுற்றுப்பட்டம் 6 அடி சுற்றுப்பட்டத்தில் குப்பை பட்டி சாட்டு மற்றங்கண்டைக்கு தண்ணீர் முக்கியம். மற்றது பூச்சி தாக்கங்களில் இருந்து இதை காக்கிறதுக்கு நாங்கள் இடையில இருந்துட்டு குப்பிகள் போட்டு கொளுத்துவோம். ஒரு மரத்திலேக்கா சராசரியா எவ்வளோ வரும்? சரி வடிவா பராமரிச்சா ஒரு மாசத்துக்கு ஒரு 50 வரும். 50 வரும் என்ன வடிவா? இப்போதைய விலைக்கு சமாளிச்சு கொள்ளலாம். மற்ற 26 அடி கொண்டு வைக்கணும். ஒரு தென்னம் கண்டு ஒரு தென்னம் கண்டு முட்டை கூட 26 அடி 16 26 நாங்களெல்லாம் குறைச்சி வச்சு நெருக்கம் காய்க்காது. மற்ற ஒரு ஏக்கருக்கும் வேண்டிய முறைப்படி 60 உள்ளதான் ஒரு ஏக்கருக்கு. நாங்கள் கூட இல்லை வச்சுட்டோம். இந்த கோழிகள் வளர்க்குறீங்க, அது உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் ஊர் கோழி தான் வளர்க்குறீங்க. இந்த அது இப்போ நாங்கள் வளர்க்குறது அது எங்கள்கிட்ட ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சோப்புகள் அதுகள் இதுகள் வாங்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா ஒரு பொழுதுபோக்கும் தானே. என்ன எங்களை காது விற்கலாம், மற்றது எங்களை கோயில் தேவைகளை பூச்சி செய்யலாம். மற்றது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இருமல் சளிகளுக்கு நல்லது தானே. நல்லா மிளகும் நிற்குது. மிளகா? எது மிளகு கண்டு? இது மிளகு கண்டு. எல்லாம் ஸ்பைசஸ் கூட இங்கே நிற்கிற வளர்க்குறாங்க. மெலநாட்டுலாம் பெருமன்றவே நான் இங்கேயும் பெருமை. இது என்ன கண்டு? இது சந்தன மரம். சந்தன மரமா? வீரப்பன் கண்டா வர போறாரு இங்க. சந்தன மரம் என்னடா இந்த கொரோனா மூட்டம் பெரிய தட்டுப்பாடாக இருந்த ஒரு சாமான் இங்கே நிற்கிதுன்னு சொன்னவாக்கா. மஞ்சள் எங்கள் பாப்போமா? அதெல்லாம் இப்போ அறுவடையாக வந்துடுது. காஞ்சி வந்துட்டு காஞ்சிட்டு வேணே எல்லாம் மஞ்சள் தானே. வேணும் இழுக்கலாம் போல கிளாங்க. இழுத்து காட்டுவீங்களா? இது என்ன நாள் கிடக்கும்? இல்லை இல்லை அறுவடைக்கு ஆகிதான் வந்துடுது. சும்மா இருக்கலாம் கொண்டு சாம்பலுக்கு பார்க்க பாருங்க. சாடிக்கேண்டா கொஞ்சம் கூட வரும். இது நிலம் தானே செய்க. ஆனா இது மஞ்சள் நீங்க அவிச்சு போட்டு காய வச்சாச்சு. ஆமா 30 நிமிஷம் அவிய வச்சு 30 நிமிஷம் அவிய வச்சாச்சு. விவசாயத்தினதுல தந்த கொஞ்சம் பூக்கண்டுகள் அதுல இருந்து உற்பத்தி பூவல் நிற்கலாம். கிலோ மல்லிகை குண்டு மல்லிகை விற்கலாம். கோயில்களுக்கு கொடுக்குறது. மற்றது எங்களது வியல் கோயில் படங்களுக்கும் அப்படியே வைக்கிறதால எல்லாரும் நல்ல வாசம் என்று சொல்லி விரும்புகிறோம். இதுதான் நம்மளோட எங்களோட தொம்ஜேசி மாம்பழ தோட்டம். இது என்ன வித்தியாசமான கத்தியா கிடையாது காட்டுங்க. வால் நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் வச்சிருக்கிறீங்க. இதை சொல்லுங்க, இது என்ன மாதிரி இதுன்றது? இந்த வெட்டி வெட்டி விடணும்னு சொன்னீங்க. சூரிய ஒளி படக்கூடியதா அப்படின்னா தான் மாங்கண்டு காய்க்கும். அதே கண்ணடைக்காமல் அந்த மண் போட்டுக்கிறீங்க வெட்டி அடையாளத்துக்கு. அது இப்போ சுண்ணாம்பும் இதுக்கும் சேர்த்து அரைக்க போனோம். நான் இப்போ கொஞ்சம் பிசின் பாஞ்சால் மண் கூட என்ன செய்தேன். சுண்ணாம்பும் கெந்தகம் இல்லை, அது நேக்கி இன்னும் உண்டு. அதுவும் கலந்து போட்டு பூசுறோம். தான் அது பிரச்சனையை கொடுக்காது. என்ன இங்கே பாருங்க, எங்கட பொம்பளையாக்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆக்கள் இப்போ விளங்குதா பார்க்குறாங்களுக்கு. ஏதோ ஒன்று வெட்டி காட்டுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. வெட்டோன்னு பண்ண முடல்ல புதுசாக இது வெட்டி கிடாக்கு. உங்களே ஆக்கள் இப்போ
ஃபோன் எடுத்து வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம். உங்களோட நம்பரையும் இருக்கா சொல்லி விடுங்க. 077 7 95 59 54. திருப்பவும் இருக்கா? 077 7 955 954. 955 954 சைவர் 3 தரமாலே. ஆமாம். ஓகே. யாராவது உங்களோட காணொலியில் மோட்டிவேஷன் ஆகி ஏதாவது உங்களுக்கு உதவி செய்கிறனாலும் அக்காவோட இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு அவங்கள வாழ்த்துங்கோ. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கதையுங்க நிச்சயமாக. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அது ஒரு ஒரு திருப்தியாக இருக்கும். டிஎஸ் மூலம் டிஎஸ் ஆஃபீஸால் 12 வரப்பு காணி, அதாவது வந்து இடம்பெயர்ந்து ஆக்கள் போனதால் வெற்று காணியாக கிடந்த இதுகளை சொந்தமாகாமல் அதை வந்து இல்லை வந்து அவை உரிய ஆபரம் இதோட கேட்டால் பயிர் செய்த முறையில் இருக்க பயிரை அறுவடை செய்து போட்டு கொடுக்குறாப்புண்டு. இப்போ வந்து 3 வருஷமாக இப்போ 3வது வருஷம் இந்த முறை விதைச்சிருக்கிறோம். நெல் இந்த முறை 460 விதைச்சிருக்கிறோம். ஓகே. அதுக்குரியதான் இந்த எருவை பயன்படுத்துகிறோம். எங்கட இதில் கொண்டே பாவிக்கிறோம் நாங்கள். மாடு இந்த எங்களோட பிள்ளைகளை போல வளர்க்க வேணுமென்ற ஆசையோடு அந்த குளிர் பிடிக்காமலுக்கு தான் இந்த தரப்பாலை கட்டி இருக்கிறேன். கேட்டுகள் இதுகள்லேருந்து அனைத்தங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதாவது மாடுன்ற சொல்கிறது கோமாதா, அதுக்கு இப்போ இவ்வளவோ வரவேற்புகள் நடக்குது இப்போ மாட்டுக்கு. அப்போ நாங்களும் அதை மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கல் கடத்த நாள் மாட்டுப்பொங்கல் எல்லாம் செய்கிறோம். ஆமாம். அவங்க இப்போ படம் காட்டுறதுக்கு செய்கிறாங்க. ஆனால் எங்கட குக்கிராமங்கள்ல சாதாரணமாக அந்த பிள்ளைகளை மாதிரி தான் பார்க்குறது. இந்த கொட்டிலுக்கே முடிஞ்சுக்குமே 1 லட்சத்துக்கு மேலே அந்த நேரம் என்ன. இந்த வகையில் உங்களுக்கு இந்த காணொலி நிச்சயமாக பிடிச்சிருக்குமே. என்னென்னு சொன்னால் இந்த காலத்தில் என்னென்று வாழ்கிறதுல எங்களுக்கு ஒரு ஐடியாவும் வரையில இங்கே என்னென்று இருக்கிறேன்னு யோசிக்கிற ஆக்களுக்கு இந்த ஒரு 70 வயசில் எப்படி மோட்டிவேஷனாக இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறாங்க நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனுமே இதை பகிரணும் நான் ஆசைப்பட்றேன். ஏனெண்டா எனக்கு வேலை இந்த மெட்டாக்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது. ஏன்னா நான் தோன்றிருக்கே நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதால நான் அதை ஒரு நன்றி கடனாகவும் அதை செய்கிறேன். நான் மெட்டவைக்கு ஒரு வித்தியாசமான ஆள் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்தால் பார்க்கலாம். மிர்சுவில் துக்கம்மன் கோயிலுக்கிட்ட வந்து பிள்ளையக்காண்ட விடக்கிட்டால் காட்டுவினம் அவரோட கதைச்சாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்த காணொலியிலேருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த காணொலி பற்றின உங்களோட அன்பான கருத்துக்களையும் இதில் சொல்லுங்கோ. உங்களோட பரிந்துரைகள் நிச்சயமாக கீழே பதிவிடுங்க கட்டாயம். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.